எங்கள் பரிசுத்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை பொழுதுல மறுபடியுமாய் உங்களுடைய பாதத்திலே ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோமே தகப்பனே. எங்களை காண்கின்றதே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் போகாது என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி என் ஆண்டவரே, எங்களால் கூடாத காரியங்களை இந்த நாளில் உபவாசித்து செபித்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே, பாவ சாப ரோக கட்டுகிழந்து விடுதலை பெற்றவர்களாய் தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் தனித்தனியாக குடும்பங்களாக வாழ்ந்து சுகித்திருக்க உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, ஓ ரஹந்தரதியங்கரபா, எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறீர், எங்களுக்காக உயிரோடு இருக்கிறீர், மரித்து உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறீர், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தராக இருக்கிறீர் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதாப்பா. ஆனால் எங்களை சூழ இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ரிபானாமி ஹந்துராதினி ககந்தரா, கண்கள் அடைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, இதோ பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியானவர் ஆண்டவர்களை கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற நிமித்தம் இப்படிப்பட்ட அருமையான இரட்சகரை அறியாமல் இருக்கிறார்களே அப்பா, அவர்களையும் ஆண்டவரே அவளை கண்களை திறந்து விட்டு அவளை ஆண்டவரே யாரெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வர வேண்டுமோ அவளை திரளாய் கொண்டு வருவீராக. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படி நொறுங்குண்ட பிள்ளைகள், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த பிள்ளைகள், வியாதியாய் இருக்கிற பிள்ளைகள், கட்டுகளிலே இருக்கிற பிள்ளைகள், அப்படி ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து விடுவித்து கர்த்தத்தாமே அவளை குடும்பங்களை இணைத்து ஆசீர்வதிப்பீராக. இதே போல எத்தனையோ சபைகள் இருக்கலாம், தேசம் எங்கும் உலக நாடுகள் எங்கும் இருக்கலாம். எல்லா சபைகளையும் இரத்தத்தில் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி இரத்தம் சிந்தி காப்பாற்று அடுவதை காப்பாற்றும்படிக்கு இரத்தம் சிந்தினர் அதை நினைந்தருளி தகப்பனே, சபைகளை பாதுகாத்துக் கொள்ளும், வேலெடுத்து காத்துக்கொள்ளும், ஊழியர்களை விசுவாச பிள்ளைகளை இரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும். எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள் முழுதும் கால மாத ஆராதனைகள் நடக்கிற அநேக ஆண்டவரே ஊழியங்கள் உண்டு வெளிநாடுகளிலே. அப்பா, இந்த நாள் தான்ப்பா ஓய்வு நாள் போல் அங்கே அனுசரிக்கிறாங்க. இந்த நாளிலே ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்தும். எங்கள் தேசத்திலேயும் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யும். எங்களோடு தங்கியிருப்பீராக. எங்களை காண்கின்ற தேவனாய், எங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனாய் நீர் இருப்பதற்கு நன்றி. பெரியவரே ஆண்டவரே உமக்கு நன்றி. மகா தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மை நம்பி உமது கரத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். உடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவேன், நான் தியானம் செய்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து மெலனடைந்து, காத்திருந்து கழுகை போல் பரப்பேன், நான் கழுகை போல் பரப்பேன்.
எனக்கு போதும். எந்த நாடு ஆனந்தமே, எந்த நாடு ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல் பரப்பேன் நான், கழுகு போல் பரப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாடு ஆனந்தமே, எந்த நாடு ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும். எகிப்து அகன்றிடுமே கொடிய, எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாடு ஆனந்தமே, எந்த நாடு ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு, நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாடு ஆனந்தமே, எந்த நாடு ஆனந்தமே. எதை நினைத்து கலங்க மாட்டேன், எதை நினைத்து கலங்க மாட்டேன். என்றும் துதித்திடுவேன் நான், என்றும் துதித்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாடு ஆனந்தமே, எந்த நாடு ஆனந்தமே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்முடைய பாரங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி, நமக்காக ஒரு தேவன் நமக்கு முன்னாடி நிற்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், சூழ்ந்து இருக்கிறார், நமக்கு முன்பாக இருக்கிறார். இந்த நினைவோடு கூட இந்த உபவாச நாளிலே நாங்கள் தகப்பனை உங்கள் பாதத்தில் ஆண்டவரை அதிகமான ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை தார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. எங்களோடு தங்கிரும் வழிநடத்தும் வரலுக்கு பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்து கேட்கிற பிள்ளைகள், லிங்கில் இருக்கிற பிள்ளைகள், சின்ன ஃபோனில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அவங்க அருகாமை உணரும்படி கிருபை தாங்கப்பா. எங்களோடு தங்கியிருங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு வேதம் சொல்லுகிறது. அதனால் சத்தியத்தை நாம் தியானித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜெப வேளைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கொஞ்சம் நேரம் பாடினாலும் வார்த்தைகள் கிடைக்கும்போது தான் அந்த வார்த்தையுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கொண்டு வர முடியும். வேத வசனங்களை கேட்காதபடி ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். அதனால் இந்த நாளில் நாம் நம்முடைய வாழ்வில் அற்புதத்தின் நேரம் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாருமே நாம் அற்புதத்தை விரும்பி தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்படி தானே? அற்புதத்துலெல்லாம் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ஒரு மனிதனுடைய மனம் மாறுதல். இன்றைக்கி அந்த மனம் மாறுதலை யாருமே கொடுக்க முடியாது. வேலை கொடுத்துடலாம், வருமானம் கொடுத்துடலாம், இல்லை சுகம் இல்லாமல் இருந்து கூட தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஏதோ சுகம் அடையலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா ரட்சிப்பு.
மனம் மாறி மனம் பொருந்தி சீர் பொருந்தி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் பெரிய அற்புதம். குடும்பங்களில் தேவைப்படுற அற்புதம் என்னது? ரட்சிப்பு தான். அதுதான் ரட்சிப்பு. பரிசுத்த வாழ்க்கை, தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் பெரிய அற்புதம். சரி, இந்த நாளில் இந்த அற்புதங்களை பெறுகிறதுக்கான ஒரு கடைசி மணி துளின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படிப்பட்டது நம்ம எப்போ அதை ருசிக்க முடியும், யாரெல்லாம் அதை ருசித்து அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க, அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 8:41 முதல் 48 வசனங்களை நாம் 41, 42, 43 இதை மூணையும் வாசிக்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகி யவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்பட கூடாதிருந்த ஒரு ஸ்திரீ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்போ அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போ கையில் பணமே கிடையாது, இனி ஒரு பைசாவும் கிடையாது, செலவழிக்கிறதுக்கு பணமே கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு வியாதி வந்தால் எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன செய்யும், அது எல்லாமே அழிஞ்சே போயிடும். நம்ம எதுக்கோ நம்ம நினச்சி ஒரு மாதம் பட்ஜெட் போட்டு வைப்போம். ஆனால் திடீர்னு வருகிற வியாதிகள், குறிப்பாக சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கவங்க தான் ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க. இப்படிப்பட்ட வியாதிக்கு அநேக பணங்களை செலவழிக்கிறவங்களாக காணப்படுகிறாங்க. அப்போது அந்த வியாதி ஒன்று வரும்போது உடனே பாருங்கள், ஒரு நாள் போனாலே குறைஞ்சது ஒரு 500 வயது ஆயிடும். ஒரு கன்சல்டிங் ஃபீஸே அவ்வளோ ஆயிடுது. அதை தவிர நம்ம மருந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ்னால் அதை விட அதிகமாகவே வரக்கூடியதாய் காணப்படுது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னா அவங்க எவ்வளோ பணத்தை செலவழிச்சிருப்பாங்க. வைத்தியருக்கு செலவழித்து அவங்க சொத்துக்களெல்லாம் இழந்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. அப்போது இனிமேல் என்ன செய்கிறது, ஆண்டவர்கிட்ட தான் வர வேண்டும். ஒரே ஒரு நம்பிக்கை, கடவுள் தான், கர்த்தர் தான். அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மனுஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அற்புதம் நடந்துடும். நம்ம யாரும் இல்லை. ஆண்டவர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நாம் யார் அப்படிங்கிறத நினச்சிட்டு வந்தோம்னா நான் பெரிய ஆள். ஒரு தடவை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு போலீஸ் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறதுக்கு வந்தாராம். ஒரு ஊழியக்கார்ட்ட வந்தாராம். அப்போ அந்த மேலே கேப்பெல்லாம் போட்டுட்டு அபிஷேகம் எனக்கு வரணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கை வச்சு ஜெபிங்கன்னு சொன்னாராம். அப்போ அவர் சாதாரணமாக நின்னா அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது ஒருவேளை சும்மாவே ஆவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றப்படுவார் தான், இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல்னு ஒரு அபிஷேகம் அது வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், தான் யார், ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி போலீஸு, கலெக்டரு, இல்லைன்னா பெரிய மந்திரி அதெல்லாம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது, எல்லாரும் சமந்தான். அவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஐஸ்வர்யானையும் நான் தான் உண்டாக்கினேன், தர்த்தனையும் நான் உண்டாக்கினேன், நல்லவரையும் நான் பார்க்குறேன், தீயோரையும் பார்க்குறேன், கெடுத்து நிற்கிறமாக்குற அவனும் என்னால் தான் படைக்கப்பட்டான், நல்லவங்களையும் தேவன் தான் படைத்திருக்கிறார். அப்போ தீயவர்களாக பிறந்தவங்க நல்லவர்களாக மாற நிறைய சான்ஸ் கொடுக்குறார், சந்தர்ப்பங்களை கொடுக்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அப்படி நின்னார். அப்போ தான் அந்த ஊழியக்கார் சொன்னார், அப்பா தலையில் இருக்க கேப்பை கழட்டுப்பா, ஆண்டவர் உண்மையில ஆவியானவர் இறங்கி வருவார். அப்போ கேப்பை கழட்டின பிறகு தான் என்ன கிடச்சிது, அபிஷேகமே கிடச்சிது. ஆண்டவர் ஏன்னா பட்சபாதம் இல்லாத தேவன். ஊழியக்காரங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே விதமான ரூல் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இவளுடைய எல்லா நம்பிக்கை போயிடுச்சு, இனிமேல் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அப்போ என்ன செய்கிறான், அந்த தீட்டு, அந்த அருவருப்பு அந்த நாட்களில் நமக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலலாம் எத்தனையோ சடங்காச்சாரத்தை கடைப்பிடிச்சவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கூட ஒரு வேளை இருக்கா என்னமோ தெரியல, ஆனால் அந்த நாட்கள் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பெரும்பாடல ஸ்திரீ இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு நடுவில் தன்னை எப்படியெல்லாம் மறைத்து கொண்டு தன்னை வெளியே காமிச்சிக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு டிசீஸ் இருக்குது,
அப்படிங்கிறத காமிச்சிக்கூடாது. எவ்வளோ ஒரு ஆயத்தத்தோடு வந்திருப்பாங்க பாருங்கள். அந்த கூட்டத்துக்குள்ளே ரஷ் பண்ணி அதில் என்ன செய்தாங்களாம், அந்த ஆண்டவர் இயேசுடைய முதலே தீர்மானிச்சிட்டாங்க. நம்ம கூட தீர்மானிக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபமா தீர்மானிச்சிடணும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போகிறேன், உன்னை பெற்றுக்கொள்ளாமல் நான் திரும்பி வரவே மாட்டேன். இதை நான் பெற்றுக்கொள்வேன், விடுதலையை பெற்றுக்கொள்வேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன், நம்பிக்கையை பெற்றுக்கொள்வேன். என் குடும்பத்தில் நான் சந்தித்து வருகிற பிரச்சனைக்கான தீர்வை இன்னைக்கு பெற்றுக்கொள்வேன். அது எனக்கு வார்த்தையின் மூலம் வரலாம், வெளிப்பாடுகளின் மூலம் வரலாம். ஆவியானவர் என் மீது இறங்கி அந்த கட்டுகளை உடைத்து என்னை விடுதலையாக்கலாம். ஆக மொத்தம் நீ வந்த நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாமல் நான் போக போகிறதே கிடையாது. இந்த தீர்மானம் உங்களுக்கும் எனக்கு இருந்தால் இந்த உபவாச ஜெபத்தில் நாம் பெற்றுக்கொண்டு தான் நம்ம போவோமே. நம்ம என்ன நினைக்கிறோம், கடைசி ஜெபத்து மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம வாங்கிட்டு போகிற ஜெப எண்ணெய் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. நம்மளும் தேவனை இணைந்துட்டா தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில நேரம் ஊழியக்காரங்களை நம்பி ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், அவங்க நம்ம எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தால் கூட சில நேரம் அவங்க சூழ்நிலை அப்படி அவங்க சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு கேர் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மறந்துருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை மறைச்சு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக கர்த்தருக்கு அப்படி கிடையவே கிடையாது. அவ்வளோ ரஷ்ஷுக்கு நடுவில் ஆண்டவருடைய கண்களில் அவர் சரீரத்தில் உணர்ந்திருக்கிறார் பாருங்க, உணர்ந்திருக்கிறார். இப்படி உணர்த்தப்படும் போது தான் அது வெளிப்பாடாக ஊழியக்காரர்கள் நடுவில் வெளிப்படுது. அப்போ உடனே அவங்களா சொல்லலை, ஆவியானவரோடு கூட இடைப்பட்டு உண்மையாக இருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறத அவங்க மூலம் அவங்க சொல்கிறாங்க. எதுக்காக அது வெளிப்படுத்தப்படுது? நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 12 வருஷமாய் அந்த ஸ்ரீ அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. அந்த செகண்ட்ல அற்புதம் பார்த்தீங்களா? அப்போ அற்புதங்களை பெறுறதுக்கு யார் தான் காரணமாக இருக்கணும்? நம்ம தான். அவருடைய கரங்கள் குறுகி போகவே இல்லை, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிறார், நான் கூப்பிட்டா வரமாட்டார், இன்னும் இந்த இடத்துல இல்லை, இது என்ன பெரிய ஆலயமா இது, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம மட்டமாக ஆண்டவரை நினைக்கக்கூடாது. எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த மகிமை பொருந்தி இந்த ஸ்தலம் ஒரு இடத்துல போகும்போது எவ்வளோ நெருக்கத்துக்கு நடுவில் ஜனங்கள் ஆவலோடு பெற்றுக்கொள்ளுகிறாங்க. நமக்கு எவ்வளோ கன்வீனியன்ட் பண்ணி ஒரு நாளில் நம்ம எப்படி வந்தோம், ஓலை கொட்டாயில் தான் வந்தோம். அப்புறம் ஒரு ஆஸ்பெஸ்டர் ஷீட்டு போட்டோம். அப்போ முட்டி போட்டால் கால் வலிக்கும், ஏன்னா அந்த சிமெண்ட்டு தான் அப்படியே போட்டிருந்ததே தவிர ஒரு ஃப்ளோர் கூட இல்லை, தரை கூட இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஓட்டை, அது வழியாக தண்ணி ஒழுவும், அது வழியாக வெயில் வரும். தண்ணி ஒழுவிச்சுன்னா என்ன செய்வாங்கெல்லாம் நமக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். பாத்திரங்களை வச்சு அதில் பிடிச்சி ஊற்றிட்டு கிடந்தோம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக குறிப்பிட்ட நாளில் இந்த ஆலயத்தை கட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து அருமையாய் கட்டி முடித்து நான் செய்கிறேன்னு ஏசி பிள்ளைகள் வாங்கி போட்டு பாருங்கள், இதுக்கு தேவையான அஸ்திபாரம் முதலாய் இவ்வளவு அருமையாக கட்டி கொடுத்துருக்கிறார். இந்த தேவன் இன்னமும் பெரிய காரியங்களை செய்வார். கஷ்டப்பட்டு மேலே ஏற முடியாது இருக்கிற ஜனங்களுக்காக நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அருமையான இடத்தை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ பாருங்க, இந்த 12 வருஷம் பெரும்பாடுல ஸ்ரீ நோக்கத்தை திட்டமே போட்டு வந்துட்டார். இன்னைக்கு நான் கட்டாயமாக அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தையாவது தொடுவேன், எனக்கு வேற நம்பிக்கை கிடையாது, தொட்டு சுகமாவேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே அவளுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ ஒன்றும் செய்யல, திரும்பி பார்த்தாரா, என் மகளேன்னு கூப்பிட்டாரா, எதுவுமே இல்லை. அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. அந்த இடத்துல சுகம் பெற்ற உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரிஞ்சு போச்சு பாருங்க. இயேசு என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னாங்க. பேதுரும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதுக்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். இப்படிதான் ரெவலேஷன் புறப்படுது, வெளிப்பாடுகள் புறப்படுது. உங்களுக்கு என்ன வியாதி இருக்குதுன்னு ஊழியக்காரங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்ன சோதனையில் இருக்கீங்கன்னு எப்படி தெரியும்? கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது என்ன செய்து இந்த ஸ்திரீ என்ன செய்யல, பயம் இருந்துச்சு. ஆனால் என்ன செய்கிறார், நடுங்கி கொண்டு இருக்கிறார்.
ஆனால் ஓடி போகலை. சில பேர் ஓடி போயிடுவாங்க, சில பேர் மண்டையை சொறிவாங்க, அப்போ தான் தண்ணி குடிக்க போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே பாத்ரூமுக்கு ஒரு லைட் ஒரு தடவை அப்படி வாக்கிங் போயிட்டு அப்படி வந்து உட்காருவாங்க. ஏன்னா அது சொல்கிறதுக்கு ஒரு வெக்கம், சில பேருக்கு ஒரு பயம், சில பேருக்கு பெருமை. என்னடா இது, இவ சொல்லி நம்ம எழுந்து நிற்கிறதா, அசிங்கம் இல்லை? இந்த வியாதி யாருக்கும் தெரியாமல் சுகமாகணும்னு வந்திருக்கிறேன், நான் தொட்டிருக்கேன், நான் சுகம் அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான். ஏசு கேட்டால் கேட்டு போகிறாரு, கொஞ்ச நேரம் அவர் வாட்டில் போயிட்டே இருப்பார். அப்படி நினச்சிருப்போம் ஒரு சிலர். ஆனால் இங்கே அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா? பயப்படுறா, நடுங்குறா. சில பேர் வெக்கப்படுறது, ஐயோ இந்த வியாதி யாருக்கா தெரிஞ்சு போச்சுன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு செஞ்ச அற்புதம் தேவன் அப்படிப்பட்ட அற்புதம். என் குழந்தைங்க, என்னுடைய 2வது மகன் 5 வயசு இருக்கும்போது, பிறந்த சமயத்தில் எனக்கு வியாதி வந்து அதிகமாச்சு. அந்த நாளில் பாருங்கள், லூக்கடமா அப்படிங்கிற ஒரு வியாதி. இன்றைக்கி நினச்சாலும் நான் எங்கே போனாலும் அப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்குறேன். அவங்க நிலைமையை உணர்கிறேன். அவங்க மனசில் இருக்க போராட்டத்தை விட உடம்புல எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா? அவங்களால வெயில் தாங்கிக்கவே முடியாது, அவங்களுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் போட முடியாது. அதை தவிர என்ன செய்வாங்க? ஐயோ மற்றவங்க நம்மளை அருவருப்பாக நினைப்பாங்களோ அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படி நான் போயிருக்க வேண்டிய என்ன ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பேசி என்னை புடமிட்டு அந்த சமயம் தேவன் சந்திச்சு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்லி, இப்போ என் பையன் எவ்வளோ பெரிய பையனாயிட்டான். இப்போ அவன் நல்லா ஒரு வேலை செஞ்சு அப்போ ஃபாரினில் இருக்கிறான். என் ஆண்டவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு உண்மையாக அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி வருகிறார். ஹல்லேலூயா! வெக்கமே இருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு, எனக்கு எதுக்கு வெக்கம்? நான் சாட்சி சொல்லுவேன், தேவனை மகிமைப்படுத்துவேன், நான் போராடமெல்லாம் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா யாராவது எதை நினச்சிட்டு போகிறாங்க, நினச்சிட்டு போகிறாங்க. எனக்கு கிடைச்ச விடுதலை இதை நான் அடக்கி வைக்கவே முடியாது. அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிறேன், பெற்றுக்கொள்ளுவேன், சாட்சி சொல்லுவேன். இங்கே மட்டும் இல்லை, நான் பார்க்குற எல்லாரிடத்துலையும் சாட்சி சொல்லுவேன். அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன், இன்றைக்கி அற்புதத்தை பெற்று தான் போவீங்க. இயேசு அதான் சொல்கிறார். அது பயந்து நடுங்கி கொண்டிருந்தவளை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? நீ வந்து ஏமாத்தி நிற்கிறியான்னு கேட்கவே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரு? எல்லாருக்கும் முன்பாக அந்த ஸ்ரீ சொல்கிறா, 47ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. நான் ஆமாம் நான் தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் பாதத்திலே விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் பாருங்க, உடனே பயம் போயிடுச்சு. இயேசு பக்கத்துல இருந்து நான் பயம் வருமா? நம்ம இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறாரு, இருந்தாலும் பயந்தாங்கொள்ளிங்க பயத்தை விடுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது மனுஷனை குறித்து. ஆனால் இங்கே அவளுக்கு இல்லை, உடனே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிட்டா, நல்ல பலன் அடைஞ்சு சாட்சி சொல்கிறா. 48ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க பார்த்தீங்களா? என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு போட முடியல, போட்டு பார்த்துருப்பாங்க இல்லை? அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு எல்லாரும் போடுறாங்களே, அந்த கூட்டத்துக்கு போக முடியல, இந்த கூட்டத்துக்கு போக முடியல, அந்த ஃபங்க்ஷன் போக முடியல, இந்த ஃபங்க்ஷன் போக முடியல, எல்லாத்துக்கும் போய் பார்த்துருப்பாங்க இல்லை? ஒரு முறை அப்படி தான் இந்த லூக்கடமா அப்படிங்கிறது எனக்கு வரல. ஆனால் ஒரு முறை நான் என்னையும் அறியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் துணிகரமாக, அதான் ஊழியத்துக்கு தானே கூப்பிடுறாங்க, எனக்கு தெரியாது ஆரம்ப நாட்களில், யார் கூப்பிட்டா போயிடுவேன் பாருங்கள். இப்போ போக மாட்டேன், அப்போ போயிடுவேன். போய் அங்கே உட்காந்து நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் வந்து என்ன செஞ்சு, ஒரு ஸ்பிரிட், ஒரு சகோதரருக்குள்ளே வந்த ஸ்பிரிட், இப்போ நான் கடிந்து கொண்டிருப்பேன், அப்போ தெரியாது. அப்போ வீட்டுக்கு வந்தேன், மறுபடியும் ஒரே அரிப்பு, உடம்பெல்லாம் அரிப்பு ஆகி 3 மாதம் கிட்டத்தட்ட நான் கஷ்டப்பட்டேன். 3 மாதம் தான் எனக்கு பீரியடு. எப்போ ஆண்டவர் அடித்தாலும் 3 மாதம் சுமப்பேன். 1 நாள் 2 நாள் தான் நல்லா இருக்கும், 3 மாதம் சுமந்தேன். ஆனால் பரவாயில்ல, இந்த வருஷம் 1 மாதம் சுமந்துருக்கிறேன். சில பிரச்சனைகளை 1 மாதம் கத்தர் அடியெல்லாம் தாங்கவே முடியாது, 3 மாதம் நான் சுமந்தேன். பகலில் அதாவது ஃபேனும் போட முடியாது, ஏசியும் போட முடியாது, காற்று பட்டால் அப்படி இருக்கும். ஆனால் ஊழியத்துக்கு வந்தால் ஒன்றுமே செய்யாது. ஊழியத்துக்கு சூப்பராக வந்துட்டு போவேன். எல்லாம் நினைப்பாங்க
பொறாமப்படுற அளவுக்கு. அப்போ என்ன, காட்டன் மட்டும்தான் உடுத்துவேன், எந்த புடவையும் கட்ட முடியாது. நான் நினச்சிட்டேன் என் லைஃப் லாங் இதுதான் எனக்கு தலையெழுத்து நினச்சிட்டு என்கிட்ட இருந்த பட்டு புடவையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டேன். விஆர்எஸ் நகரில் ஒரு வீட்டில் இருக்கும்போது என்னோட இருந்தவங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். என்ன கொடுக்குறேன், புதுசு புதுசாக இருக்குது, இல்லை நான் இனிமேல் போட முடியாது அப்படியே நினச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எல்லாம் உடுத்த உதவி செய்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட விசுவாசம் இருக்கணும். எல்லா பிரச்சனையும் தாண்டி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அற்புதங்க நடக்கும். அடுத்ததாங்க நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அப்போ இங்க நாகமான் என்ன செய்கிறாரு, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி. அதில் கூட ஆண்டவர் பாருங்க, சொஸ்தமாக வேண்டும் என்று இருந்தவர்களை தேவன் சொஸ்தமாக்கினார். அப்படிதான் இருக்குது. அப்போ எல்லாரும் தேவன் கிட்ட வரலாம், ஆனால் செலக்ட் பண்ணி வச்சிருப்பார். என் மக இவ்வளோ நெருக்கத்து நடுவில் வருது, அடுத்த வாரம் வர முடியாது, இந்த வாரமே நம்ம என்ன செய்திருவோம், இந்த மகளுடைய வாஞ்சையை தீர்த்துருவோம். ஏன்னா டெய்லி வரக்கூடிய அளவு தொலைவில் இல்லை, தூரத்துலேருந்து வராங்க. அப்போ இந்த நாள் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சுருவோம். நம்மை புரிந்து கொண்ட ஒரு கர்த்தர் நம்மளை எவ்வளோ அழகாக புரிந்து கொண்டிருக்கார் பார்த்தீங்களா. நம்ம பயப்படுறது, நம்ம வெட்கப்படுறது, நம்ம கவலைப்படுறது, பாரப்படுறது, நம்ம கையில் பொருள் இல்லாதது, நம்ம தாங்கிக் கொள்ள முடியாதது எல்லாம் அறிந்த தேவன் நம்முடைய தேவன். இப்போ அவங்கள நாகமான் செலக்ட் பண்ணப்பட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிற சிறு பெண் மூலம் எலிசாவை குறித்து அறிவிக்கப்பட்டு எலிசா தீர்க்கதரிசி இடத்துல என்ன செய்கிறார், வந்து அந்த 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 எலிசாவுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறான். அப்போ நீ போய் யோர்தானில் 7 தினம் ஸ்நானம் பண்ணு, உன் மாம்சம் மாறும், குஷ்டரோகம் மாறும், சுத்தமாவா என்று சொல்லும் போது நாகமானுக்கு என்ன வந்துதான், கடும் கோபம் வந்தது. டெய்லி பைபிள் வாசிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, டெய்லி வெளியே போகும்போது ஜெபிச்சுட்டு போங்க, சூழ்நிலை மாறும். நானே கடன் சுமையில் இருக்கிறேன், முடிஞ்சால் கொடுத்து உதவாமல் டெய்லி ஜெபம் பண்ணு, பைபிளை வாசின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படி சில பேர் கோபம் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கோபம் வருது. கோபம் வந்து என்ன நினச்சிட்டு வந்தாரா, தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான்னு நினச்சா, இவன் நான் பண்ணுற ஸ்நானம் பண்ணுறதுக்கு என் ஊரில் என்ன இல்லாத நதியா, இல்லாத தண்ணியா, இவன் பெருசாக கண்டுபிடிச்சிட்டான், யோர்தானில் உள்ள தண்ணியில் போய் முழுக சொல்கிறானே. கடும் கோபம் வருது பாருங்க. யார் மேலே கோபம், தேவ ஊழியன் மேலே. வெளிப்பாடு சொன்ன ஊழியன் மேலேயே கோபம் வருது. சில பேர் உட்காந்து ஊழியக்காரங்க வேலையை முறைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க, அது சிரிப்பு வரும் சில நேரத்தில். என்னடா பண்ணுறது, இவங்களுக்கு நன்மையை கொண்டு வந்திருக்கிறோம், ஏற்றுக்கொள்கிற மனசு இல்லையே. அந்த மாதிரி பாருங்களேன், எலிசாவை பார்த்து எனக்கு எப்படி இருக்குது, கோபம் வந்துச்சு. என் ஊரில் இல்லாத தண்ணியா இங்கே வந்து முழுக சொல்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க அவர் என்ன சொல்கிறான், 12ஆம் வசனம் வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். விட்டா ஓடியே போயிருப்பான் ஃப்ளைட்டு பிடிச்சி. ஆனால் என்ன செய்யலை, உடனே தடுத்து நிறுத்துறாங்க. கூட வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க தானே, இப்போ ஸ்நானம் பண்ணும் சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். உடனே அவன் இறங்கி என்ன செய்தான், தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அந்த மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒருவேளை 1, 2, 3 ஃபாஸ்ட்டாக முழுகிருப்பான். 5 தடவை பார்த்துருப்பான், அற்புதம் நடந்திருக்காது. 6ஆம் தரம் கூட பார்த்துருப்பான், அப்போவும் அற்புதம் நடந்திருக்காது. சரி, வேறு வழியே இல்லை. அவன் 7 தரம்னா 7 தரம், இந்த 7ஆம் தரம் தான் செய்வார் போல. முங்குன்னு சொல்லும்போது என்னாச்சு, அற்புதம் நடந்தது. அப்படிதான் அற்புதம் நடக்கிற அந்த செகண்டு நமக்கு கொடுக்குற ஆலோசனை, தேவன் கொடுக்குற ஆலோசனை. டக்குன்னு செஞ்சிடணும். முறைச்சிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? மனுஷனுடைய கோபம் தேவனிடத்தில் எந்த நன்மையும் கிடைக்க ஒட்டாது, அது பிரயோஜனமே இல்லை.
சில பேர் அப்படி கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து பஸ்ஸு பிடிச்சி அதை பிடிச்சி வந்துட்டு என்ன செய்வாங்க, அப்படியே போவாங்க. அது வேஸ்ட்டு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவரே முகத்தை தூக்கிட்டு கீழ்ப்படுகிறது இல்லை, சந்தோஷமாய் கீழ்ப்படுகிறேன். அடுத்தது நம்ம பார்க்கும்போது பாருங்கள், சங்கீதம் 63:8 வசனங்கள் இல்லை, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவுமே தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நல்லா காய போட்டுட்டு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அந்த நிலம் என்ன செய்யும், அப்படியே குடிச்சிட்டே இருக்கும். பார்த்துக்கிங்களா, வெடிச்சு போன அந்த பூமி என்ன செய்யும், தண்ணீர் வரும்போது, மழை வரும்போது அது நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேங்கி கிடக்கும். அதுக்கப்புறம் தான் தண்ணி வரும், அதுக்கப்புறம் தான் கிணறு நிரம்பும், அதுக்கப்புறம் தான் வெள்ளம் வரும். நம்ம வெள்ளம் வர அளவுக்கு மழையை எதிர்பார்க்க மாட்டோம்ல. எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதமான மழையை தாரும் ஆண்டவரே, ஆசீர்வாதமான பனியை தாரும். பனியில் கூட தீச்சு போடுற பனி இருக்குது இல்லை, தீச்சு போடுற ஒரு பனி, அது பனி பட்டாவே அது அப்படியே செடிகளெல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் ஒரு நல்ல பனி இருக்குது. அந்த பனி எப்படிப்பட்டது, நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அதிகாலையில் நமக்கு வர வசனம், தேவ வசனம் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம அப்பாடான்னு முடியலேன்னு எழுந்து உட்காரும் போது ஒரு வசனம் கொடுப்பார். அந்த வசனம் தான் நமக்கு தெம்பாக இருக்கும். அது எப்படியா, பனி துளி போல இருக்கும். அந்த புல்லின் மேல், காஞ்சு போன புல்லு மேலே அந்த பெய்கிற பனித்துளி எப்போ பெய்யும், அதிகாலையில் பெய்யும். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சா கூட அப்படி தானா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சுன்னா அது எப்படி இருக்குமா, புல்லின் மேல் பெய்கிற பனித்துளியை போல. நம்ம நடந்து போனோம்னா பார்த்துருப்போம்ல. இப்போ நான் ரொம்ப நாள் நடக்கவே முடியல, ரோடு சரியில்லை, நானும் சரியில்லை, அதனால தான் ரோட்டில் நடக்கிறது இல்லை. நடக்கிறவங்களாம் நடக்கிறாங்க தான், நமக்கு சரியில்லை. பாருங்க, அந்த காலத்தில் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் எல்லாம் 7 மணிக்கு அங்கே டயாலிசிஸ் ஸ்லாட் கொடுப்பாங்க. அப்போ நான் அங்கே 6:30 மணிக்கெலாம் அங்கே போகணும். அதுவும் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலாம் எப்படி இருக்கும், சூப்பராக வச்சுருப்பாங்கல்ல. அங்கே இருக்கிற பனி, அந்த புல் மேலே நடக்கும்போது பார்த்துட்டே போவேன். அங்கே இருக்கிற செடிகளெல்லாம் சூப்பராக இருக்கும், கட் பண்ணி நல்லா அழகாக வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பனித்துளி இறங்கி அது எல்லாம் ஒரு அழகாக இருக்கும். திரும்பி வரும்போது ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு 6 மணிக்கு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சன்லைட்டில் சின்னதாக லைட்டாக அடிக்குமா, அதுக்கும் அந்த புல்லில் இருக்கிற அந்த பனித்துளி பார்க்கவே அழகாக இருக்கும். அப்போ பாருங்களேன், அந்த மாதிரி கர்த்தருடைய கிருபை கூட நம்ம மேலே அப்படி தான் விழணும். அதனால தான் அருமையான பாடல் பால் தங்கையா பாஸ்டர் பாடியிருக்காங்கல்ல, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ரொம்ப அருமையான பாடல், நம்ம போன்ற பாடணும். அதனால தான் இன்னைக்கு பாடல. ஆனால் பனி போல நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் கிருபை எப்படி இருக்கும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமாய் விடாய்த்து போன வாழ்க்கை. எங்கேயும் ஒரு ஆறுதல் இல்லை, எங்கேருந்து ஒரு தேர்தல் இல்லை, ஒரு நல்ல வார்த்தை இல்லை. நம்ம யாரும் வாழ்கிறோன்னு எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குன்னு தெரியல இல்லை. நான் யோசித்து பார்ப்பேன், நான் வாழ்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது, ஈவன் என் குடும்பத்துக்கு கூட சந்தோஷம் இருக்கான்னு நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஒரே ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்குது, நல்லா தெரியும். யார், நம்முடைய ஆண்டவராகிய ஏசப்பா. அவருக்கு மட்டும் சந்தோஷம் இருக்குது. என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், நான் சொன்னது அவளை பற்றி நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி முடிச்சப்புறம் அங்கங்கே தூக்கி போடாமல் நல்லா வந்து கூட்டிகிட்டு போயிடணும். அது ஒன்று தான் நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. வேறு எந்த சொத்தும் எனக்கு தேவையில்லை, பேரோ புகழோ ஒன்றும் தேவையில்லை. எல்லா மனுஷரும் என்னை சூழ்ந்து எனக்கு ஒரு பெரிய ஆளுகள் மட்டியில் நான் இருக்கணும் அப்படிலாம் ஆசையே இல்லை. கர்த்தர் வேலையை செய்யணும், முடிக்கணும், கர்த்தர் வந்து கூட்டிகிட்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்குறாரு இல்லை. பாடலாமா? என்னோடு கூட கோடானு கோடி நாங்கள் சேர்த்து கொள்வேன், என்னோடு கூட கோடானு கோடி ஆத்மாக்கள் சேர்த்து கொள்வேன், கூட்டி சென்றிடுவேன், நான் கூட்டி சென்றிடுவேன், கூட்டி சென்றிடுவேன், நான் கூட்டி சென்றிடுவேன். தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா தானான தனனா
பரிசுத்தந்தான் என் மூச்சு, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சேஷத்திற்காய், இயேசுவுக்காய் தானன தனனா தானனா தானன தனனா தானனா தானன தனனா தானனா தானன தனனா தானனா. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான பாட்டு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய இன்பமாக இருக்கணும். இல்லைன்னா என் பிள்ளைகள் என்னை சூழ உட்கார்ந்து என்னையே பார்க்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு மாமியார் சொன்னாங்க, நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் இந்த குடும்பத்துக்கு, ஒரு நாள் படுத்தா என் மருமகள் செஞ்சு தான் ஆகணும். அப்படி என்ன சட்டம் இருக்குது? சட்டமெல்லாம் செல்லுபடி ஆகாது. சட்டம் போடுறதும் செல்லுபடி ஆகாது. என்னவாது அன்பாக காமிச்சாலும் செல்லுபடி ஆகாது. அது ஏன் அந்த ஆயுசு காலம் நான் நினச்சி பார்ப்பேன். அப்படி ஒரு ஆயுசு காலம் தேவைதானா? தேவையில்லை. கர்த்தருக்காக வாழ்ந்து முடிக்கிற அருமையான வாழ்நாள் போதும். கர்த்தர் நல்லவர். இப்போ இதில் பார்க்குறோம், வறண்டு விடாய்த்து தண்ணீரிச்சு இப்படி இருந்தால் தான் இந்த எண்ணம் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் குளுமையாக பச்சை பசேர்ந்து இருந்தால் ஐயோ எப்படி விட்டுட்டு போவேன் நினைக்க தோணும். நம்மளை மாதிரி ஆட்களுக்கு அந்த இன்பம் பெரிய இன்பம். அப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கூட எப்படி சாகிறதுன்னு பிளான் போடுறாங்க. இதை சொல்லும் போதே செத்த ஆவி, எச்சி பிசாசு, எரிஞ்சு போன ஆவி அங்கங்கே நிற்கிது. யாரோ சிலர் நினைக்கிறேன், ஏன்டா எப்படி சாவலாம், ஒன்றும் வழி தெரியலேன்னு. செத்தீங்கன்னா நரகம்தான், அதை மட்டும் நினச்சிக்கங்க. இருக்குது அப்படி யாரோ ஒரு சில கேஸுங்க நின்றுட்டு எப்படி சாவுதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்குது. ஆண்டவர் வாழ வைக்கிற வரைக்கும் வாழணும். யாருக்காக? அவருக்காக வாழணும், நமக்காக கிடையாது. எத்தனை பேர் வயசானாலும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, முடியலன்னா கூட தள்ளாடி தடுமாறி கீழே விழுந்தாலும் எழுந்துட்டு போய் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கே அவ்வளோ கெத்து இருக்கணும்னா நமக்கு எவ்வளோ கெத்து இருக்கணும்? ஒரு நாள் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்படா வாய் திறந்து பேசுவா தட்டலான்னு இருக்குது. அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த இடத்தை விட்டு கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை உமக்காக ஓடச் செய்வீரா, உமக்காக ஓடச் செய்வீரா. அப்படிப்பட்ட எண்ணெய் யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நம்ம பேசுகிற வார்த்தையில தான் மரணமும் ஜீவனும் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம விசுவாச வார்த்தையை பேசணும். இயேசுவுக்காக ஓடுவேன், இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக மரிப்பேன்றது ஜீவ வார்த்தை தான், ஒன்றும் மரண வார்த்தை கிடையவே கிடையாது. கர்த்தரின் வார்த்தை சொல்றது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமத்தில் ஒன்று வந்துருச்சுன்னா போதும், உடனே பரலோகத்துக்கு எல்லாம் பேக்கப் தான். உடனே என்ன செய்யறது? ஆண்டவரே மன்னிச்சிருங்க, யார் மேலே கசப்பு வச்சா மன்னிச்சிருங்க, எல்லாம் பேக் பண்ணிட்டு போறதுல தான் இருக்கிறோமே தவிர இருந்து ஏதாவது கத்தருக்காக செய்வோன்றது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. செய்வேன்னு சொல்லணும். எத்தனை பேர் செய்வேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைத்துக்கு கூட பயப்படுறாங்க. என்னத்துக்குமா இது வம்பு? இப்போவே ரெடி. ஆனால் ஆண்டவர் ரெடியாக வச்சுருப்பார். அந்த நாளில் தான் அவர் சேர்ப்பார். அந்த நாளில் நம்ம போயிடணும். அப்போ பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே என் பிள்ளைய பார்க்க ஆசையாக இருக்குது, அதெல்லாம் நடக்காது, வானா வா அப்படின்னு ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிடுவார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவர். சங்கீதம் 143:6 பாருங்க, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நல்ல சாலமோனுக்கு கொடுத்து வச்சிருந்தது, நல்லா அருமையான தேவாலயத்தை கட்டிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். அவருக்கு என்ன இல்லை? அந்த ஆலயத்தை ரசிக்கிறதுக்கு எண்ணம் இல்லை, அந்த ஆலயத்தில் இருக்க மகிமையை பார்க்கறதுக்கு எண்ணம் இல்லை, அந்த ஆலயத்து மகிமையில் நிறைந்திருக்கிறதுக்கு எண்ணம் இல்லை. நிறைய பேருக்கு பாருங்க, வரணும்னு இருந்தால் கூட லிங்க்ல வராங்க பாருங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கிற வல்லமை, இங்கே இருக்கிற மகிமை என்ன செய்யணும்?
செய்யணும்? அங்கேயே பெற்றுக்கொள்வேன். எங்கே? இந்த வலசரவாக்கம் ஏரியாவிலே இண்டோர்னு சொல்லுவாங்க பாருங்க, இங்கேயே இண்டோர் பிளான்ட் மாதிரி இதே ஏரியாவில் இருந்துக்கிட்டு இங்கே வரத்துக்கு விருப்பம் இல்லை. எங்கே பெற்றுக்கொள்ளணும்? அப்படியே காத்தோட்டமாக பெற்றுக்கொள்ளணும் அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. ஆனால் அதை தான் தாவீது எங்கேயோ இருந்து கதறாரு, ஐயோ இந்த பாக்கியம் எனக்கு கொடுக்கப்படலையே. அப்படிதான் நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா, கிட்ட தேவன் வரும்போது அமைதியாக இருக்கு, தூரம் போனோன்னு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நானும் அப்படி தான் சில நேரத்தில் இருப்பேன். அதெல்லாம் தப்பு, திருத்திக்கணும். கிட்ட இருக்கும்போது என்ன செய்யணும்? ஆண்டவரே கூப்பிட்டு அற்புதத்தை வாங்கி கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் நம்ம கூப்பிட்டுட்டா நின்றுருவார். நமக்காகவே யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நேற்று ஒரு இடத்துக்கு பிரேயர் போயிருந்தேன், ஒழுங்காக ஜெபிச்சிருக்கலாம்ல. ஆண்டவரே ஒரே ஒரு சேர் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க ஆண்டவரே. சேர் மட்டும் தான் கிடச்சிது. வேறு மாதிரி கேட்டுருந்தா வேறு கிடச்சிருக்கோம். சேர் மட்டும் கொடுத்துருங்க, உட்காந்துக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. சிஸ்டர் என் கூட வந்து சிஸ்டர் ஜெபம் பண்ண மாட்டாங்க போல், அவங்களுக்கு கிடைக்கல. எனக்கு சேர் மட்டும் கிடச்சிது. 2 பேருக்கு உள்ள இடம் கிடச்சிது. அவங்க ஜெபிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் பெற்றாங்க. கர்த்தர் நல்லது. கேட்டால் தானே கிடைக்கும், கேட்குறதே கிடையாது, பேசாமல் இருக்கிறது. அப்புறம் எங்கேருந்து ஐயோ கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கல. இன்னும் நல்லா பெட்டராக ஜெபம் பண்ணிக்கலாம் போல். சில பேர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தப்போ தான் நினைப்பாங்க, அப்பயே ஜெபம் பண்ணியிருந்துருக்கலாமோ. என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்றும் முடியாது. சிலுவையை சுமந்து தான் ஆகணும். கர்த்தர் வந்து கொடுத்த நேரத்தில் என்ன செய்யணும்? தேவனை நாம் தேட வேண்டும், தேவனிடத்தில் தாழ்த்த வேண்டும். பாருங்க, இந்த மாதிரி தாவீது கதறும்போது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 63 கதறுகிறார் பார்த்தீங்களா. அவருக்கு வாழ்க்கையெல்லாம் கதறுதல் தான். ஆனால் அதுக்கு ஏற்றது போல் ஆண்டவர் வந்து நன்மை செய்யாமல் இல்லவே இல்லை. அதில் ஒரு நன்மையை பார்க்கும்போது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், ரொம்ப பெரிய போர்ஷன் 6-14. இது நமக்கு நிறைய நேரம் பார்த்துருக்கோம். சீமையை தூசிச்சுட்டே வரான். அப்போ தாவீது என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அனுமதிக்காமல் என்ன யாராவது தூசிப்பாங்களா? கர்த்தர் அனுமதிச்சார் போல இருக்கு, பரவாயில்ல அவன் தூசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை தேர்த்திக்கிறார். தேர்த்திக்கிட்டு என்ன செய்கிறாரு? என் மகனே எப்படி இருக்கிறான். நான் அப்பப்போ வாலி பிள்ளைகள் எனக்கு தண்ணி காமிக்கும் போதெல்லாம் நினைப்பேன், என் பிள்ளைகளே வந்து மாட்ட மாட்டேங்குது வலையில். இந்த பிள்ளைகள் என்ன, யார் வீட்டு பிள்ளைகளோ, இந்த பிள்ளைகளாவது வருமானம் பார்த்து நானும் உருவாக்கணும்னு உருவாக்கிட்டு நல்ல கனி கொடுக்கும் நினச்சி பார்த்தா அது தூரம் போய் கெட்ட கனியை கொடுக்குது. எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கேன், இந்த போஸ்டிங்க்கு இவங்க தான் ஃபிட் ஆவாங்க அப்படிலாம் நினச்சி வச்சுருப்பேன். கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளைங்க என்ன கொடுப்பாங்க? கசப்பான கனியை கொடுப்பாங்க. நானும் ஆலையை நட்டு வச்சு அதில் போட்டு நல்ல சூப்பர் கிரேப் ஜூஸ் கிடைக்கும் நினச்சி பார்த்தா தண்ணி காமிச்சிட்டு ஓடி போயிடுது. நான் ஒரு நாள் தண்ணி காமிச்சேன்ல, இப்போ எனக்கு எல்லாரும் தண்ணி காமிச்சா தானே சரியாகும். நானும் தான் தண்ணி காமிச்சேன். கர்த்தர் மென்னியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்னுடைய தந்திரத்திலேயே என்னை பிடிச்சி என்னை வாட்டி வதச்சி அந்த பாதையில் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாள் அந்த ஆண்டவருக்கு தண்ணி காமிக்கவே கூடாது, காமிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அப்படி நான் தாவீது நினச்சா, சரி தூசிட்டு போட்டோம், கர்த்தர் தான் அனுமதிச்சார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரதிபலனை தேவன் தராமல் இல்லவே இல்லை. பிரதிபலனை தந்தார். ஏன்னா நம்ம நெருக்கத்து பாதையில் நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது, பார்த்தியா நான் அன்னைக்கு செஞ்ச தப்பு இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு. அப்போ அழுகுறோம் பார்த்தீங்களா, அழுகுறோம்ல, ஏசாமிட்ட மன்னிப்பு கேட்குறோம்ல, உடனே கர்த்தர் மன்னிச்சுறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதை பற்றி அதுக்கப்புறம் என்ன பிளஸிங் அது கொடுத்துருவார். எப்படி இந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அந்த தகப்பன் என்ன செய்தார்? தூரத்தில் பார்த்து கட்டி பிடிச்சு அணைச்சிக்கிட்டு ஒரு தப்பையும் சொல்லி காமிக்கவே இல்லை, ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்களேன். இல்லை வந்து அவன் மனசலிச்சு போனது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் 2 சாமுவேல் 17:27 முதல் 29 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, தாவீது மக்னாயிமிலே சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தான இசோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கிளியாத்தினியமான பர்சீலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோட ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவனுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். ஆண்டவர்கிட்ட அடி வாங்கினாலும் சரி, அவர் அணைக்கும் போது இருக்கிற சுகமே தனி. அல்லேலூயா. அவர் காயப்படுத்துறது அவர் தான் காயப்படுத்துவார் அப்படின்னா அவர் தான் சொஸ்தப்படுத்துவார். நம்ம வேற எங்கேயும் போய் நின்னா சொஸ்தம் கிடைக்காது. அவர் வந்து அடிச்சு என்ன செய்வார்? அணைப்பார்.
அந்த அணைப்புக்கு சமம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது. அவருடைய அரவணைப்பு அவ்வளவு மேன்மையானது. எத்தனை காலம் ஒருவேளை அப்படியே நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, எத்தனை காலம் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் அடிபட்டு, ஆண்டவரே, மனுஷர்களால் வேதனைப்படுத்தப்பட்டு, குடும்பத்தினரால் கசக்கி பிழியப்பட்டு, பல சூழ்நிலைகளால், பிசாசின் போராட்டங்களால், பிலிசோனிய மந்திர தந்திர பிலிசோனிய ஏவல் கிரியைகளால் பாதிக்கப்பட்ட நிலைமையில தகப்பனே, மீண்டு வர வழி தெரியலையே, எங்கள் டோட்டல் குடும்பமும் இதற்கு ஒத்துழைப்பாய் இல்லையே, நான் ஒருத்தி மாத்திரம் என்ன செய்ய கலங்கி போய் தவித்து போய், ஆண்டவரே, அந்த வெடித்து போன நிலத்தை போல உங்க மேல வாஞ்சியா இருந்தாங்களா, இந்த நாள்ல அவங்க லிங்க்ல வந்திருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் அப்பா. இங்கிருந்தே விடுதலை பெற்றுக்கிட்டு அங்க போகட்டும், ஒரு சிங்கத்தை போல நடந்து போகட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஹபா ரபா ஹதுரி வியாங்கா ரபா, எல்லா அந்நிய பாஷைகளை பேசுங்க, என்னை விடுதலை ஆக்கி. என் குடும்பம் இப்படிதான், என் சூழ்நிலை இப்படிதான், நான் போயிருக்கிற நான் வாழ்க்கைப்பட்டு இருக்கிற வீடு இப்படித்தான் ஆண்டவரே. ரிகதனா மியாங்கா ரபா நகத ரபா ரகத ரபா உஷதுதி கரம்தனமி அக்னி வேரா ஓ ஷபா ரபா ஹபா ரபா ஹபா, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ துகந்தராதினி ககந்த ரபா, 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ள போறேன்ப்பா. கெச்சிக்கிற சிங்கங்களுக்கு நடுவில் நான் நடந்து போக வேண்டி இருக்குது ஆண்டவரே. ஓ ரகத நதி அங்கரபா, எக்லோனை முறியடிக்க என்னையா தெரிந்து கொண்டு நான் ஒரு ஏகூத்து பலவீனமானவன், அன்றே இடது கை பழக்கம் உள்ளவன், ஆனா உங்க பிரசனத்தை நான் சுமந்து கொண்டு செல்லட்டும், உங்க அக்னியை சுமந்து கொண்டு செல்லட்டும், உங்க விசுவாசத்தை சுமந்து கொண்டு செல்லட்டும். உங்களுடைய அபிஷேகத்தால் என்னை நான் நிரப்பி, அக்னியினால் நிரப்பி, உங்களுடைய அதிகாரத்தை உடைய மகளாக நான் சுமந்து கொண்டு அன்றைய அதிகாரத்தை சுமந்து கொண்டு செல்லட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஓ ஷல ரிகத ரபா கந்த ரபா ஓ ஷல ரிகத நபியாங்க ரபானா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை கொண்டு ஆண்டவரே தெருவெல்லாம் அக்னி நதி ஓடணும் ஆண்டவரே, தெருவெல்லாம் அக்னி நதி ஓடணும் அப்பா. என் கால்களுக்கு வைத்த கண்ணிகள் வலைகள் குழிகள் எல்லாம் எரிப்புட்டு போகணும் ஆண்டவரே. ஓ ரகத ரபா, என் குடும்பத்துக்காக ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவள் வேலை செய்யற ஸ்தலத்துல, அவளை போக்குல வரத்துல, அவள் எதிர்கால பிளான்களுக்கு அடுத்த காரியங்களில் என்னென்ன கண்ணி, என்னென்ன வலை, என்னென்ன குழி வைக்கப்பட்டாலும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அவைகளை மேற்கொள்ளுகிறேன் அப்பா. ஹalleluya. தெருவெல்லாம் அக்னி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், தெருவெல்லாம் அக்னி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். நிரம்படுமே நிரம்படுமே ஆவியின் வல்லமையால் நிரம்படுமே அக்கினியாலே நிரம்படுமே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, பேதுரு போல் என்ன பயன்படுத்து. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. ஓ ரபா ஹபா ரபா ஷபா ரபா ஹபா ரபா ஹபா அலே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்னியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்னியாலே, நிரப்புங்கப்பா வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்னியாலே. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், என் கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, போல் என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க,
உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா, உங்க அக்னியாலே நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா, உங்க அக்னியாலே. அல்லேலூயா. வர 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 ஓ ஷலரி கதலதினி ஆம்தரவா ரோதுராபியா. ஆமென். உங்களை குறித்த ஒரு பயம், உங்களை குறித்த ஒரு பயம் இதுவரைக்கும் உங்களை நடுக்க பண்ணின கலங்க பண்ணின பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ ஷபபபதி அங்கரபனா அரஹதுரி துரி ககந்தரதி அங்கரபனா. என்னையும் எங்களை நிரப்பினதற்கு நன்றி ஆண்டவரே, என்னையும் நிரப்பினதற்கு நன்றி, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்கு நன்றி. அவர் ஒரு பாதைக்கு தக்க அபிஷேகத்தினால் நிறைத்ததற்கு நன்றி. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சாலபாமை மறவாதே. ஆமென்.